of people live in this neighborhood, and this neighborhood. Crocodile entered the bushes, sparking concern. என்ன ராஜேஷ், ரொம்ப டீப்பாக ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அஸ்வினி, காலையில் டேட்டா டீம் அருண் வந்து 2015 கெமாயில் ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட்டை ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போகிறேன்னு சொன்னான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓகே சொல்லிட்டேன். அதான் அதை அவன் என்ன பண்ண போகிறான், எப்படி எடுக்க போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன இன்சிடெண்ட் ராஜேஷ்? நந்தினி, அது ஒன்றும் இல்லை, 2015 அண்ணா சொல்லுங்கண்ணே. அருணே, ஷிஃப்ட்டுக்கு வர்றியா என்ன? டைம் ஆகிட்டே இருக்க. நான் வீட்டுக்கு போகணுமா வேணாமா? அண்ணா சட்டை பேண்ட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கண்ணே. மழை விடுற மாதிரி தெரியலையே. மழை விட்டோன்னே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேண்ணே. டேய், நான் காலையிலேயே ஆஃபீஸ் வந்துட்டேன்டா. என்ன டபுள் சீட்டு பார்க்க சொல்றியா நீ? மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம். சொல்லுங்கள் சபரி. அது ஒன்றும் இல்லை ராஜேஷ், ஷிஃப்ட்டு நானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அந்த புது பையன் இருக்கான்ல அருண்குமார், அவன் தான் ஷிஃப்ட்டு. நைட்டு வர வேண்டியது மழையினால் வர முடியல. அதனால் நானே ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலான்னு இருக்கேன் ராஜேஷ். ஓகே சபரி. ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா? வெளியில் செம மழை பெய்யுது. இல்லை ராஜேஷ், இங்கே ப்ரெட்டும் பிஸ்கட்டும் இருக்குது. அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில் மழை நின்ன உடனே அருண் வந்துடுவான். சபரி, எனக்கு என்னமோ மழை இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. லேக்கெல்லாம் வேறு ஓப்பன் பண்ணி விடுறதா நியூஸில் போட்டுட்ருக்காங்க. வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை சைடில் ஃப்ளட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. பரவாயில்ல ராஜேஷ், இருக்கட்டும். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நானே கிளம்பிக்கிறேன் ராஜேஷ். ராஜேஷ், ஏர்டெல்லும் டாட்டாவும் டவுனாக இருக்குது. ஆமாம், நெட்வொர்க் டவுனாக இருக்குது. ஓகே சபரி, அப்போது ஓபிஎஸ் அப்ளிகேஷனை யாராலும் யூஸ் பண்ண முடியாது போல். இன்றைக்கி நைட்டு யூஎஸ் ஸ்டாம்போர்ட் யூசர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? கஷ்டம்தான் ராஜேஷ், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நெட்வொர்க் வருமா இல்லையான்னு தெரியல. ஓகே சபரி, நானும் ஜான் அட்டை வந்து ஓபிஎஸ் அப்ளிகேஷன் டவுனை பற்றி பேசிடுறேன். அப்படியே பிளான்டைன்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறேன். எதுக்கும் அஃபிஷியலாக நான் ஒரு மெயில் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன், ஓபிஎஸ் அப்ளிகேஷன் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராஜேஷ், ஒரு நிமிஷம். இன்னொரு ப்ராப்ளம். சொல்லுங்கள் சபரி. பில்டிங் பேக்கப் ஜென்ரேட்டர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, டீசல் வந்து அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா சொல்கிற? அப்போ எல்லா சர்வரும் டவுன் ஆகிடுமே. அட்லீஸ்ட் ஓபிஎஸ் அப்ளிகேஷன் அப் பண்ணுறதுக்காக நம்ம எதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும். பாலா வீரா, எப்படி வந்தீங்க? ஊரெல்லாம் தண்ணியா இருக்குன்னு சொல்றாங்க. சபரி, நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க சபரி? 2 நாளா ஆஃபீஸில் தனியா இருக்கீங்க சொல்லி நடராஜன் சொல்றாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இதோ நான் பிரெட்டும் பிஸ்கட்டும் சாப்பிட்டேன். சரி, ஓகே சபரி, முதல்ல ராஜேஷ் கேசிக்கு ஃபோன் பண்ணுங்க. ராஜேஷ். சொல்லு சபரி, என்னாச்சு? பாலாவும் வீரா வந்துட்டாங்க. இந்த பாலாவிட்ட ஃபோன் கொடுக்குறேன். டே பாலா, சொல்கிறா, எப்படி இருக்க? ஒரு சைட்ல எல்லாம் ஓகே தானே?
நான் ஃபைன் தான். ஜானாட்ட பேசிட்டேன் ஓபிஸ் அப்ளிகேஷன் டவுனை பற்றி. அவர் வந்து யூசரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, நம்ம சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. பட் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 24 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஓபிஸ் அப்ளிகேஷனை எப்போயாவது ஆப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கரண்ட் பில்டிங் சுச்சுவேஷன் பற்றி எனக்கு இன்னும் தெரியல. நான் வீரன் சப்பரி கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓபிஎஸ் அப்ளிகேஷன் எப்படி அப் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இப்போது ஆர்பி டவரில் இருக்கும். இங்கே நெட்வொர்க் சுத்தமாக இல்லை, பவரும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அதுக்குள்ளே ஓபிஎஸ் டேட்டா பேஸை ஃபுல்லாக பேக்கப் எடுத்துகிட்டு ராஜேஷ் கேசி வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே பவரும் நெட்வொர்க்கும் இருக்குது. I'll do the file transfer using FTP. I'll take care of the DNS configuration. FTP மூலமாக சிங்கப்பூர் சர்வருக்கு காப்பி பண்ணுறோம். DNS அண்ட் டேட்டா பேஸ் ரிஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப் பண்ணுறோம். ராஜேஷ், ஓபிஎஸ் பேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆர்டிஸ்டில் காப்பி பண்ணி முடிச்சாச்சு. வெரி குட். இப்போ நம்ம வீட்டில் டிஜி பேக்கப் இருக்குது, நெட்வொர்க்கும் இருக்குது. நம்ம வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? டேய், உங்களை ஆஃபீஸ் வந்து பிக்கப் பண்ணால் போட் வேணுமேடா. எங்கிட்ட கார் தானே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படியாவது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி விஜயநகர் ஜங்ஷன் வந்துடுங்க. ஒரு 30 to 45 minutes அங்கே வந்துடுறேன். வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துடுங்க. வீரா, பார்த்து பார்த்து, முதல்ல என் கையை பிடி. ஐயோ அண்ணே, முதல்ல சீக்கிரம் மேலே ஏறுங்க. வீரா, அவரை சீக்கிரம் முதல்ல மேலே தூக்கு. ராஜேஷ், சிஸ்டம் எங்கே இருக்குது? சிஸ்டம் உள்ளே இருக்குது. நீ போய் செட் பண்ணுற வேலையை பாரு. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் சாப்பிட எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறேன். நடராஜன், பாலாவும் வீராவும் கேசி வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன். ஹே சபரி, என்னாச்சு? மேனேஜ்மெண்ட்டில் டீசல் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் தான் அங்கே வந்து சரி பண்ணணும். ஹே சபரி, இந்தா கூட எடுத்துகிட்டு போ. டே, பார்த்து பத்திரம்டா. பெட்ரோல் பங்க் ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேஷை வந்து ரெடி கேஷாக கொடுத்தா அவர் டேங்கரை அரேஞ்ச் பண்ணுறேன்றாரு.
2-3 ஏடிஎம் போனேன், பவர் டவுனு, கேஷே எடுக்க முடியல. என்ன பண்ணுறது? கரிமா கிட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து பர்சனல் கேஷு 3 to 4 lakhs வச்சுருக்காங்க. இப்போ போனால் வாங்கிட்டு வரலாம். ராஜேஷ், ஏய் சொல்கிறா. நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எஃப்டிபியில் ஃபைல் காப்பி ஆக மாட்டேங்குது. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலுமே ஃபெயில் ஆகுது. ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்போ ஆகுமா கதா? தெரியல ராஜேஷ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜானர்ட் அப்டேட் பண்ணிட்டு வரேன். சபரி, நட்ராஜன், நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. எனக்கு நான் உங்களை எப்படி ரீச் அவுட் பண்றதுன்னு தெரியல. போனும் வந்து இல்ல, கரண்ட்டும் இல்ல. நீங்க எப்படி வந்தீங்க? பெரிய கதை மேடம், அது ட்ரெயினில் தான் வந்தோம். எல்லாம் ஓகே தானே? நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எப்படியும் நீங்க 2 பேரும் எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஒரு 2 minutes, நான் போய் டீ மட்டும் போட்டு வந்துடுறேன். ஒரு 2 minutes இருங்க. வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். கரிமா பாத்தீங்களா, 2 minutes தான் ஆச்சு. நீங்கள் டீசல் அரேஞ்ச் பண்ணுங்க. Bala, file is successfully copied. I'll do the DNS configuration now. ராஜேஷ், ஹே சொல்கிறா. ஹோபிஸ் அப் ஆயிடுச்சு. ஹே வாவ், நைஸ், சூப்பர்ரா, குட் ஜாப், கலக்கிட்டீங்க. டெஸ்டிங்லாம் முடிஞ்சதா? இன்னும் இல்லை ராஜேஷ். நீங்கள் ஸ்மோக் டெஸ்ட், ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் ஜான்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அஃபிஷியலாக ஒரு மெயில் போட்டுடுறேன். ஓகே, நீங்கள் டெஸ்டிங் கண்டினியூ பண்ணுங்கள். சீரியஸ்லி ராஜேஷ்? ஆமாம், நம்ம பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ராஜேஷ், இவ்வளோ ஸ்ட்ரகிள் நடந்திருக்கா? ஆமாம், 2015 அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனோம். ராஜேஷ், இந்த மாதிரி எங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல? உனக்கு வேலை வேணும் இல்லை இங்கே?